ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 6th November 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், டிவிஸ் லேப்ஸ், ஹீரோ மோட்டாகார், ஐச்சர் மோட்டார்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. டைட்டன் கம்பெனி, இந்துஸ்தான் யூனிலிவர், அப்புறம் எஸ்பிஐ இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அப்புறம் க்ரூடு கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வரதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 181 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 594 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிடுச்சு. ஏறக்குறைய நிஃப்டியும் சென்செக்ஸும் 0.9% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஸோ ஏறக்குறைய ஈக்குவல் டு 1% தான் ரெண்டுமே ரேலியாக இருந்துச்சு. நிஃப்டி 50ல் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே 6 ஸ்டாக் மட்டும்தான் ரெட்டில் க்ளோஸ் ஆச்சுது, அதாவது நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சுது. மீதி 44 ஸ்டாக்குமே வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இது வந்து ஒரு நல்ல ரேலியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 156 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா டிவிஸ் லேப்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து Q2 ப்ராஃபிட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 29% வந்து ப்ராஃபிட் வந்து விழுந்தாக செஞ்சுருக்குது. அதாவது எஸ்டிமேஷனோட கம்மியான ப்ராஃபிட் தான் வந்திருக்குது. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 348 crore தான் வந்து ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் டைம் காட்டிலும் அதை இயர் டு இயரை காட்டிலும் ரொம்பவே கம்மி தான். ஆனாலும் வந்து மேனேஜ்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிவிஸ் லேப்ஸில் வந்து அவங்களோட முக்கியமான ஒர்க் வந்து ஃபார்மாசூட்டிக்கல் ரிலேட்டட் தான். ஸோ மெடிசின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸிங் ப்ரெஷரில் இருக்குது. இருந்தாலும் வந்து எங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டிமாண்ட்ஸ் வந்து ரிமைன்ஸு ஸ்டேபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க டிவிஸ் லேப்ஸு. அதனால் கொஞ்சம் ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ க்ரோத்தை பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ரிசல்ட்டில் ரெவன்யூ க்ரோத்தை பார்த்திங்கன்னா ஒரு மாடஸ்டான க்ரோத்தை தான் கொடுத்துருக்குது. ஸோ இது ஏறக்குறைய 3 வீக்ஸை வந்து நல்லா விழுந்து ஒரு மாதிரி லோவில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த பொசிஷனில் இருந்து ஏறக்குறைய கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கொஞ்சம் ரிசல்ட் வந்ததும் ரேலியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q2 ரிசல்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 47% வந்து அதிகமாக வந்திருக்குது. அவங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1054 crore இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல நம்பர்ஸ் அப்படின்ட்டு மார்க்கெட்டு நம்புது. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிமேட் பண்ணதை விட இது அதிகமான அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குது. ஸோ அதனால் ஹீரோ மோட்டோகார்ப் வந்து ரேலியாக இருக்குது. ஐச்சர் மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து அவங்க வந்து ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது அக்டோபர் மாதத்தில் 3% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நியூஸ்னால அது 2 நாளாக ரேலி ஆகிட்டுருக்குது. ஃப்ரைடேவும் ரேலி ஆச்சு, மண்டேவும் ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் டைட்டன் கம்பெனியை பார்த்திங்கன்னா ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டைட்டன் கம்பெனியோட Q2 ரிசல்ட் வந்து வந்திருந்துச்சு. அதில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 9.7% வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருந்துச்சு. ஆனால் வந்து அவங்களோட மார்ஜின் வந்து ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏறக்குறைய 52 வீக் ஹைகிட்ட நெருங்கி போயிடுச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறமா. ஸோ அதனால் ரிசல்ட் அன்னைக்கு வந்து இது ரேலி ஆச்சுது. ரிசல்ட்டுக்கு அப்புறமா அந்த மார்ஜின் வந்து ப்ரெஷரில் இருக்குங்கிற ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸை கேட்டதுமே இது வந்து எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்துஸ்தான் யூனிலிவரை பார்த்திங்க அப்படின்னா 11 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ்தான் யூனிலிவர் வந்து 52 வீக் லோ கிட்ட இருந்துச்சு. அந்த டைமில் வந்து Q2 ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா அவங்களோட Q2 ப்ராஃபிட் வந்து 0.34% வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக வந்திருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர் ஏற்கனவே 52 வீக் லோ கிட்ட இருந்தது, மறுபடியும் விழ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசனை பார்த்தோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து அவங்களோட Q2 ரிசல்ட்டில் 8% இன்க்ரீஸ் ஆகி 14,330 crore தான் இருந்துச்சு. என்ஐயும் பார்த்திங்கன்னா, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை பார்த்தோம் அப்படின்னா 12.3% வந்து இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நல்ல நம்பர்ஸாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து இதை விட அதிகமாக இருந்ததுனால கொஞ்சமாக ஸ்டாக் வந்து நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வந்து ரேலி ஆகி தான் இருந்துச்சு. ஸோ அதில் ரேலி ஆகி நல்ல பொசிஷனில் இருந்தவங்க எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 9th கன்சிக்யூட்டிவ் டேவாக செல் தான் பண்ணுறாங்க. 549 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 595 crore பை பண்ணியிருக்காங்க. ஒரு 2 பேருமே ஈக்குவலாக தான் செல் அண்ட் பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 15th கன்சிக்யூட்டிவ் டேவாக அவங்க வந்து பை பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா டவ், S&P 500 அப்புறம் நாஸ்டாக் எல்லாமே ஒரு சின்ன மார்ஜினல் அது ஹையை காட்டுச்சு. அதாவது சின்னதாக தான் எட்ஜில் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. பெரிய ரேலி எதையுமே காட்டலை. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளாகவே வந்து மிகப்பெரிய ரேலியை வந்து கொடுத்துருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட்டு. மல்டிபிள் குட் நியூஸஸ்னால, அதாவது ஃபெட் வந்து இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பேசியிருந்தாங்க. இந்த டைமும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலை. ஸோ இனிமேல் வரக்கூடிய குவார்ட்டர்களில் வந்து அவங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜாப்ஸ் டேட்டா, அப்புறம் வேறு சில இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு சாதகமாகவே தான் வந்துருந்துச்சு லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே. ஸோ இந்த விஷயங்கள்னால ஒரு 5 நாளாக பயங்கரமான ரேலியை கொடுத்துட்டு இருந்த யூஎஸ் மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சமாக ஒரு கேப் விட்ருக்குறாங்க. பெரிய மூவ் எதையும் பண்ணாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் க்ரூடை பார்த்திங்கன்னா 85.17 இருக்குது. பெரிய சேஞ்ச் இதில் ஒரு 0.28 மட்டும் ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் கரன்சியாக பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வந்து 83 யூஎஸ்டி வந்து 83.22 இருந்துச்சு. 0.07 வந்து விழுந்துருக்குது. 0.08% ஃபால் இது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.